வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் டைம். இப்போதான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ தமிழக அரசு சாதனைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, தமிழக அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து ஓஏபி வந்து ரூ. 1500 பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ரூ. 2000 வந்து உயர்த்திட்டாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயணம் பெறுறாங்க. முதியோர் உதவித்தொகை வாங்குறவங்க ரூ. 2000 வாங்க முடியும். இப்போ தமிழக அரசு கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. அது தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதியாகவே சொல்லியிருந்தாங்க. 1500 தான் பண்ணுறேன்னு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2000 பண்ணிட்டாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, அதுக்கப்புறம் வந்து விதவைகள் உதவித்தொகை, ஆதரவற்ற விதவைகள் உதவித்தொகை, அது மட்டும் இல்லாத சிஎம் முதல்வரின் அ முதல்வரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மூலம் உதவித்தொகை, அந்த கேட்டகரியிலலாம் வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஓஏபி வந்து உயர்த்தியிருக்காங்க. இது தமிழக அரசின் மிகப்பெரிய சாதனை. இது வந்து தேர்தல் வாக்குறுதிய தமிழக அரசு நிறைவேத்தியிருக்காங்க. இந்த ஒரு சாதனைய சொல்றதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ போட்டோம். இது தமிழக அரசின் சாதனைகள் பார்ட் 4. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.